வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நாய்களுக்கு எதிரானவர்கள் யாரும் கிடையாது. தெருநாய்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதை யாருமே வேண்டாம் என்று பிடுங்கி செல்லவில்லை. எலியோ பாம்போ மற்ற எந்த உயிரினமும் மனிதர்களை துரத்தி துரத்தி கடிப்பதில்லை. எலி அதற்கு பாஷாணம் வைத்து கொன்று விடுகிறோம். எந்த பிராணியையும் நமக்கு எதிராக உள்ள எல்லாவற்றையும் நாம் சகித்து கொண்டு போக முடியாது. ரேபீஸ் நோய்க்கு மரணத்தை தவிர சிகிச்சை இன்றளவும் இல்லை. மாநகரங்களில் மாடு திரிவதையும் எல்லோரும் எதிர்க்கின்றனர். மாநகர நெரிசலில் மக்கள் தொகை அதிகம் இருப்பதால் இங்கே தெரு நாய்களுக்கு இடமில்லை. உயிர்வதைகளை தடுப்பவர்கள் மாமிச பிரியர்களாக இருக்கக்கூடாது. உங்களை ஒரு தேள் கொட்டினாலோ பூரான் கடித்து விட்டாலோ அதுவும் ஒரு உயிர்தான் என்று கொள்ளாமல் விட்டுவிடுங்கள். அதிகமான வீடியோ பதிவுகளில் நாய்கள் துரத்தி சென்று கடிப்பதை ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கின்றோம். நாயை சீண்டி விளையாட இங்கு யாருக்கும் நேரம் கிடையாது. குழந்தையை ஏன் விடுகிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்ற அந்த தாய் தந்தையர் உழைக்க வேண்டியிருக்கிறது. பள்ளிக்கு அனுப்பும் குழந்தைகளை நாய் கடிபட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளையும் அவர்களின் தலையில் கட்ட முடியாது. நாய் விரும்புவர்கள் எல்லோரும் உண்டியல் குலுக்கி பணம் சேர்த்து ஷெல்டர்கள் அமைத்து காப்பாற்றுங்கள், அல்லது வீட்டிற்கு 10 நாய்களை கொண்டு சென்று வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் மிச்சமான சாப்பாடை போட அடுத்தவர் வீட்டின் வாசலை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஏனெனில் சாப்பாடு அந்த இடத்தில் கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான் அங்கே நாய்களின் கூட்டம் அதிகமாக வருகின்றது. மற்ற எல்லாவற்றிற்கும் மேலை நாட்டை பின்பற்றும் நாம் இந்த விஷயத்திற்கும் பின்பற்ற வேண்டும். இல்லை, நம் நாடு வளர்ந்த நாடு லிஸ்டில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். பெற்றவர்களையும் வீட்டிலுள்ள பெரியவர்களையே தொந்தரவு என்று நினைத்து ஹோமில் அடைக்கும் மனிதர்கள் வாழும் இடத்தில் இப்படி ஒரு மனிதாபிமானத்தை எங்கு சென்று பார்க்க முடியும்? கொரோனா தொற்று ஏற்பட்ட போது உயிர் பயத்தில் வாளை சுருட்டி கொண்டு தொற்று பயத்தில் உயிர் பயத்தில் இருந்த காலத்தை மறந்து விடாதீர்கள். மனித தவறு செய்தால் தூக்கு மேடை வரை தண்டனை உண்டு. சட்டம் அவனுக்கு பதில் சொல்லும். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சிந்தனையிலும் செயலிலும் நாம் எவ்வளவு பின்தங்கிய நாடாக இருக்கிறோம் என்று வருத்தமாக உள்ளது. நம்முடைய தட்பவெப்பத்திற்கு ஊசி மருந்துகள் சரியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவது கடினம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நாயை விரும்பாதவர்கள் எதற்காக செலவு செய்ய வேண்டும்? நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியாத காலத்தில் இதுவும் ஒரு கேடா? இவற்றினால் அரசுக்கும் நாம் தலைவலியை தான் கொடுக்கின்றோம். இருக்கின்ற பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கும்போது இந்த பிரச்சனையையும் அவர்கள் தலையில் கட்டுவது நியாயமற்றது. அரசாங்கம் மட்டுமே பொறுப்பெடுக்க முடியாது. மக்களாகிய எல்லோரும் சேர்ந்துதான் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்வைன் ஃப்ளூ வந்தபோது பன்றிகளை வேட்டையாடினார்கள், அவற்றை கொன்றார்கள். அவைகளும் உயிரில்லையா? மனித உயிருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவற்றை களை எடுக்க அரசுக்கு உரிமை உள்ளது என்பதை மனதில் கொள்ளுங்கள். மனித உயிருக்கு அப்பாற்பட்டதுதான் எந்த உயிரும். விலை மதிப்பற்ற மனித உயிருக்கு ஆபத்தென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. இந்த விவாதத்தை அழகாக எடுத்து சொன்ன விஜய் டிவிக்கும் கோபிநாத் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த இடத்தில் இன்னொன்றையும் நான் கூற வேண்டும். அதாவது 8 மணி நேரம் எடுத்து ஒளிபரப்பியது எடிட் செய்து அரை மணி நேரம்தான் ஒளிபரப்பினார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பேசியது உங்களின் குரல்தானே, டப்பிங் குரல் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஒரு சினிமாவின் படப்பாடல் 1 மாதத்திலிருந்து
3 மாதம் வரை கூட எடுக்கப்படுகிறது. அப்படி எடுத்த பாடலை நாம் எப்படி பார்க்கிறோம்? 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரைதான். இது எல்லோருக்கும் புரியும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.